குடும்ப இணைப்பு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழகத்தை நல்ல நேர்மையான வழியில் முதலமைச்சராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களின் போர்படை தளபதிகளாக இன்றைக்கு இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, அருமை அண்ணன் மரியாதைக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், எனக்கு பக்கத்து தொகுதி இங்கே பெருந்தலாக வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு அன்பு கலந்த வணக்கத்தினை அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கேபிள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். அதைவே நாம் பேசியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதிக நேரம் இருக்கின்றது. இருந்தாலும் இங்கே இருக்கின்ற நாம் இங்கு வந்திருக்கின்ற உண்மையிலேயே ஒரு மன திருப்தி. நான் இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் 40 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றினவன். 90 அண்ணன் சொன்னாங்க, நம்மளுடைய மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தார். நான் 91 அவர் கூட இருந்து, இன்னும் சொல்ல போனால் 91 அவங்க செங்கோட்டையன், நான் நிறைய பேர்த்து பேர் சொல்லக்கூடாது, அவரோட இருந்து நான் எம்எல்ஏ இருந்தேன். 91 நான் யங்கஸ்ட் எம்எல்ஏ தமிழ்நாடு. அந்த அளவுக்கு படிக்கும்போது நான் லைனில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எம்எல்ஏ. அந்த அளவுக்கு இந்த 40 ஆண்டு காலம் எல்லா பதவியும் வைத்து வந்திருக்கிறேன். கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதலாக புரட்சி தலைமை அம்மாவின் நல்லாசியோடு ஒரே அப்பாயின்மெண்ட்டில் 21,000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் செய்த அரசில் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அதே போல் முதலாக தமிழகத்திலே ஆங்கில மீடியம் கல்வி துறையிலே ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இதெல்லாம் எதற்கு சொல்ல என்று சொன்னால், 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக 2 முறை இருந்து, எல்லா முறையும் பார்த்திருந்த எங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல திருப்தி. இப்போ ஒரு 4 மாதமாக நாங்கள் எங்கே செல்லலாம், என்ன செய்யலாம் எப்படின்னு இருக்கின்ற பொழுது, நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தளபதி அவருடைய நல்லாட்சி எங்களுடைய மனத்தை நல்லா கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக வரும்போதே சொன்னார்கள், நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொல்கின்ற பேசுகின்ற பொழுது, உங்களுக்கு எந்தவித மன கஷ்டம் இருக்கிறது, உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எதையுமே நாங்கள் முதலிலே பார்க்கின்ற போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் எதையுமே பார்த்து வரவில்லை. ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களிடத்திலே இன்னும் 10 இல்லை, புரட்சி தலைவர் இவருடைய நல்லாட்சி நடக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற காலம் வரை இந்த நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்று சொன்னால், இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய டிவிகே கட்சி தான், தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றனர். அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் இணைகின்ற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நாம் கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இங்கே நாங்கள் வந்திருக்கிறது குறைந்த பேர் தான் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிறைய பேர்கள் ஒரு மனநிலையில் எங்கே போய் சேரலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவருடைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு பொதுச்செயலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மாவட்டந்தோறும் வந்து இந்த இணைப்பு விழா நடத்தும் என்று சொன்னால் அதிக பேர் வந்து கலந்து கொண்டு இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.